உங்களோட பேர் என்னங்க? எங்கிருந்து வரீங்க? என்ன தரவரிசை எண்? என்ன துறையை தேர்ந்தெடுத்துறீங்க? என் பேர் வந்து கே கார்த்திக். நான் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்துலேருந்து வரேன். என்னோட தரவரிசை எண் வந்து 781. நான் இப்போ ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் எடுத்திருக்கிறேன். எப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க வந்தீங்க? எத்தனாவது முயற்சியில் வெற்றி பெற்றீங்க? இது வந்து நான் 2024 ஜூனில் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட இதை நான் இப்போ ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணியிருக்கிறேன். முதல் முயற்சியில் வெற்றி பெற்றதுக்கு என்னெல்லாம் சரியாக பண்ணதான் நினைக்கிறீங்க? நான் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பண்ணேன். எனக்கு இதான் லாஸ்ட் அட்டம்ப்ட் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு படித்தேன். அதனால எனக்கு ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே கிளியர் ஆகிருக்கு. இப்போ படிக்க ஆரம்பிச்சு இது இப்படி படிக்கணும், இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க எவ்வளோ நாட்கள் ஆச்சு? இங்கேருந்து படிக்கணும், இப்படி படிக்கணும். எனக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது குரூப் 2 ப்ரிலிம்ஸ் ஸ்டார்ட் பண்ணேன். ஜூன் மந்த்து நோட்டிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆச்சு. செப்டம்பர் மந்த் எக்ஸாம். எனக்கு வந்து குரூப் 2 ப்ரிலிம்ஸ் வந்து கிளியர் ஆகலை. எக்ஸாமும் நான் அவ்வளோ நல்லா பண்ணலை. அதுலேருந்து நான் குரூப் 4 நெக்ஸ்ட் வரைய எக்ஸாம், எந்த எக்ஸாம் வந்தாலும் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற மோட்டோவோட படித்தேன். அதனால கிளியர் ஆகிருக்கு. ஓகேங்க. இப்போ நீங்கள் படிக்கும்போது புது சிலபஸ் இல்லையா? தமிழ் எந்த மாதிரி படிச்சீங்க? என்ன சோர்ஸில் படிச்சீங்கன்றதை சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி உள்ள சிலபஸ்லாம் டிஎன்பிசினா தமிழ் தான் அப்படிங்கிற மாதிரி இருப்போம். இப்போ உள்ள சிலபஸ் வந்து எல்லாத்துக்குமே புதுசாக தான் இருந்துச்சு. நான் என்னோட இதை வந்து இப்போ பழைய சிலபஸை நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தேன். அது போக என்கிட்ட என்னென்ன மெட்டீரியல்ஸ், எனக்கு என்னென்ன டெலிகிராமில் என்னென்ன சோர்ஸ் வருதோ அதை ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிட்டு அதோட படித்தேன். ஓகே. கலைச்சொற்கள்லாம் எப்படி படிச்சீங்க? விர்ச்சுவல் அகாடமிலேருந்து நான் படித்தேன். ஓகே. மேக்ஸ் எந்த மாதிரி படிச்சீங்க? 2 டாபிக்ஸ் இருக்குது, ஆப்டிடியூட் அப்புறம் ரீசனிங். 2 எப்படி படிச்சீங்கன்னு சொல்லுங்கள். சார் நான் பேசிக்காக நான் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். அதனால எனக்கு வந்து மேக்ஸ் வந்து எனக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரில. இருந்தாலும் நான் டெய்லி 2 ஹவர் கண்டிப்பாக மேக்ஸ் பார்த்துட்டு தான் நான் தூங்குவேன். அந்த மாதிரி நான் எனக்கு வருதே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க மாட்டேன். தினமும் 2 மணி நேரம் கரெக்டாக அலாரம் வச்சு 2 மணி நேரம் நான் வந்து மேக்ஸ் போட்டு பார்த்துருவேன். ஜிஎஸ்ல 6 யூனிட் இருக்கு. எதுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிச்சீங்க? நம்ம எல்லாருக்கும் டிஎன்பிசி படிக்கிறவங்களுக்கே தெரியும், பாலிட்டிக்கு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுப்போம். அடுத்து வந்து தமிழ் சொசைட்டி, அடுத்து எக்கனாமிக்ஸ், அடுத்து வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் அயனம் அண்ட் ஜாகிரஃபி அப்படி கொடுத்தேன் சார். இப்போ என்ன சோர்ஸ் படிச்சீங்க ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும்? ஸ்கூல் புக்ஸா இல்லை அதர் சோர்ஸ் எதுவும் படிச்சிங்களா? சார் நான் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து ஃபுல் தரவு பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் எனக்கு பேசிக் ஐடியா கிடச்சிருச்சு. அடுத்து வந்து அகாடமி சோர்ஸ் கொஞ்சம் படித்தேன். கரண்ட் அஃபேர்ஸில் என்ன சோர்ஸில் படிச்சீங்க? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நான் வெற்றி ஐஏஎஸ் அகாடமிலேருந்து கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சிருவேன். உங்களுடைய நோட்ஸ்லாம் எடுத்து படிப்பீங்களா? ஆமாம் சார். நான் கண்டிப்பாக என்ன எடுத்தாலுமே அதுக்கு ஒரு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிடுவேன். ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அந்த நோட்ஸ் வந்து ஷார்ட் அவுட் பண்ணி ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். உங்களோட 1 டே ஸ்டடி பிளான் பற்றி சொல்லுங்கள். நான் மார்னிங் ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது எப்போயுமே வந்து நான் வந்து ஜிஎஸ் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மதியம் வந்து ஒரு 1 ஹவர் வந்து மேக்ஸ் பார்ப்பேன் தூங்குற டயத்தில். அதுக்கடுத்து 1 ஹவர் தூங்கி முடிச்சுட்டு நான் மேக்ஸ் தான் பார்ப்பேன். அதுக்கடுத்து ஃபுல்லாக தமிழ் பார்ப்பேன். உங்களுடைய என்ன சொல்கிறது, ரிவிஷன் மெத்தட் பற்றி சொல்லுங்கள். எந்த மாதிரி நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க? ஸ்ட்ராட்டஜி சொல்லுங்கள். நான் வந்து ஒரு பேஜையே நான் ரொம்ப நேரம் படிப்பேன். நான் வந்து ரொம்ப ஸ்லோவாக படிப்பேன், ஆனால் கொஞ்சம் தரவாக படிப்பேன். அதே மாதிரி ரிவிஷனுமே நான் வந்து புதுசாக படிக்கிற மாதிரியே தான் ரிவிஷன் பண்ணிகிட்டு இருப்பேன். ரிவிஷனுங்கிறத அதை டைமை நான் வந்து குறைக்க மாட்டேன். புதுசாக நம்ம எப்படி படிக்கமோ எனக்கு அவ்வளோ டைம் தான் ஆகும். நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னோட ஸ்டடி ஹவர்ஸை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிடுவேன். ஒன் டே நான் வந்து 10 ஹவர்ஸ் மேலே படிச்சிருக்கிறேன். உங்களோட இப்போ 10 மணி நேரம்லாம் படிச்சிருக்கீங்கன்னா ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணீங்களா? சரியாக நேரம் சாப்பிட்டு சரியாக தூங்கி ஃபிட்னஸ்லாம் பண்ணீங்களா? பண்ணுவேன். நான் எப்போயுமே மதியம் வந்து 2 மணி நேரம் நல்லா தூங்கிடுவேன். 2 to 4 வந்து நான் படிக்கவே மாட்டேன். 2 to 4 வந்து நல்லா தூங்கி எழுந்துட்டு ஒரு குளிச்சுட்டு அடுத்து தான் படிக்க ஆரம்பிப்பேன். 2 to 4 நல்லா தூங்கிடுவேன். மார்னிங் வந்து நான் 6:30க்கு தான் எந்திரிப்பேன். என்னால் காலையில் எந்திரிச்சது கிடையாது. நான் 6:30க்கு தான் எந்திரிப்பேன். இப்போ எக்ஸாம் ஹாலில் என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணக்கூடாது அதை பற்றி சொல்லுங்கள். எக்ஸாம் ஹாலில் வந்து நமக்கு வந்து நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் முக்கியம். என் ஃப்ரெண்டு சொன்னால் நான் கொஞ்சம் பயப்படுவேன். நான் இன்ஸ்டியூட் டெஸ்ட்லேயே நான் கொஞ்சம் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். என் ஃப்ரெண்டு சொன்னால் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து செல்ஃப் கான்ஃபிடென்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொன்னான். அதை நான் மைண்ட் செட்டில் வச்சுட்டே போனேன். அன்னைக்கு எக்ஸாம் ஹால் அன்னைக்கு வந்து எனக்கு எல்லாமே பாசிட்டிவாக இருந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு அன்னைக்கு தான் பர்த்டே. அதனால் எல்லாமே எனக்கு பாசிட்டிவாக இருந்தனால எனக்கு ஒன்றும் தோணலை, பயப்படலை. நான் வந்து கொஸ்டின்ஸையுமே நான் ஈஸியாக ஹேண்டில் பண்ணேன். தமிழ் கஷ்டம்தான். நான் ஆப்ஷனை எலிமினேட் பண்ணி கொஞ்சம் ட்ரை பண்ணேன். எவ்வளோ போட்டீங்க தமிழில்? தமிழில் நான் 83 போட்டேன். மேக்ஸில் 23 போட்டேன். ஓகே. இப்போ இனி வரும் ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ புதுசாக ஒருத்தவங்க படிக்க ஆரம்பிக்கிறாங்க, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கோ இல்லை குரூப் 2க்கோ. இப்போ புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறாங்கன்னா எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், எப்படி படிக்கலான்றதை சொல்லுங்கள்.
ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பேசிக் சோர்ஸ் அப்படிங்கிறது ஸ்கூல் புக். நம்ம ஸ்கூல் புக் படிக்காம வேற எதையும் நம்ம படிக்கிறது வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் புக் முடிச்சுட்டு நம்ம அடுத்த அதர் சோர்ஸை ஆட் பண்ணிக்கணும் அந்த மாதிரி. இப்போ சிலபஸை ஸ்டிக் பண்ணி படிக்கணுமா, இல்லை புக்ஸ் அந்த இதுவாக போய் படிக்கணுமா? இப்போ 6வது புக் எடுத்தால் 6வது, இல்லை 7வது புக் எடுத்தால் 7வது அந்த மாதிரி படிக்கணுமா, இல்லை இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் எடுத்துட்டு அது எந்தெந்த புக்லலாம் இருக்கோ அதை படிக்கணுமா, அப்படி படிக்கணுமா? இப்போ நம்ம ஜிஎஸ்ஸை பொறுத்த அளவில் நம்ம வந்து சிலபஸ் வச்சு தான் படிக்கணும். இப்போ சிந்து சமணி நாகரிகம்னா 6th இருக்குது, 9th இருக்குது, 6th, 9th அண்ட் 11th இருக்குது. அந்த மாதிரி எடுத்து படிச்சுட்டு ஒன்றா கவர் பண்ணி விட்டுறணும். இப்போ சிந்து சமவெளி அப்படியே கம்ப்ளீட் ஆயிரும், அப்படியே ஒன்றா கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடணும். அப்படி இப்போ இதே தமிழாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து ஸ்கூல் புக் வைஸ் தான் போக முடியும். இப்போ தமிழ் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்களே. ஐ மீன் எப்படி எப்படி பேசுகிறாங்கன்னா, தமிழை பொறுத்த வரைக்கும் புக்கில் இருந்து இல்லை, புக்கில் இருந்து ஒரு 60 கேள்விகள் தான் வந்தது, நீங்கள் எழுதும்போது 60 கேள்விகள் தான் வந்தது, மற்றெல்லாம் புக்கில் இருந்து வெளியே வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இனி வரும் காலகட்டங்களில் தமிழ் எப்படி படிக்கலாம்? இனி வரும் அதாவது இந்த புக் இப்போ சோர்சஸ் வந்து இப்போ டெலிகிராம்லலாம் போயிட்டு இருக்குது. அந்த சோர்சஸ்லாம் நம்ம எடுத்து நம்ம சிலபஸில் என்ன டாபிக் இருக்கோ அதை எடுத்து நம்மலாம் இனிமேல் வந்து நோட்ஸ் வந்து ரெடி பண்ணணும். ஸ்கூல் புக் அப்படிங்கிறது ஒரு 60% தான் நம்மளுக்கு சான்ஸ் இருக்குது இனிமே. அதனால நம்ம வந்து அவுட் சோர்ஸுக்கு மாறணும். நீங்கள் எப்படி எழுதுவீங்க? இப்போ 1 to 200ல் இப்போ எல்லா கொஸ்டினும் தெரிஞ்ச கொஸ்டின்லாம் ஃபஸ்ட் எழுதுவீங்களா, இல்லை தெரியுதோ தெரியலையோ ஆன்சர் போட்டுக்கிட்டே போயிடுவீங்களா? இல்லை சார், நான் வந்து கொஸ்டின் அப்படிங்கிறத நம்ம 3 ரவுண்டு விடணும்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்ச கொஸ்டின் வந்து போட்டுறணும். அதுக்கடுத்து வந்து இதுவா அதுவா அந்த மாதிரி கொஸ்டின் போடணும். லாஸ்ட்ல தான் நம்மளுக்கு வந்து தெரியாத கொஸ்டினை ஆப்ஷனை எப்படி எப்படிலாம் எலிமினேட் பண்ண முடியுமோ அந்த மாதிரி எலிமினேட் பண்ணி அந்த கொஸ்டின் நம்பர்ஸ் நம்ம இனிமேல் நம்ம ஷேர் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸை குறைச்சிக்கிட்டே வரணும். ஒரு யங்ஸ்டராக இருக்கிறதால கேட்குறேன், மொபைல் வந்து உங்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் எப்படி பயன்படுத்துனீங்க? அது வந்து உங்களுக்கு வரமா இருந்ததா, எப்படி இருந்துச்சு? நம்ம வரமாக்கிக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம படிக்கிறப்ப நம்ம செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் கண்டிப்பாக. நான் படிக்கிறப்ப வந்து அந்த மாதிரிலாம் மொபைலை எடுக்கலை அவ்வளோவா. ஃபோன் போடுறதுக்கு மட்டும் தான் எடுப்பேன். வீட்டில் பேசினா கூட சாப்பிட்டுக்கிட்டே பேசி முடிச்சிருவேன். அந்த மாதிரி தான் எடுத்தேன். ஏன்னா எனக்கு முடிக்கணும், அடுத்த டெஸ்ட் இருக்குது. நான் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக படிக்கிறனால எனக்கு டைம் வேஸ்ட் பண்ணால் எனக்கு வந்து அது பெண்டிங்கில் விழுந்துரும். அந்த மாதிரி ஒரு ஷெட்யூல் போட்டு வச்சுருப்பேன். அது பெண்டிங்கில் விழுந்துருங்கிறதுக்காக நான் மொபைல் எடுக்கலை. ஸ்லோவாக படிப்பேன்னு சொல்கிறீங்க, ஆனால் எப்படி முதல் அட்டம்ப்ட்லேயே கிளியர் பண்ணீங்க? நான் ஸ்லோவாக படித்தாலும் கொஞ்சம் தரவாக படிப்பேன் சார். அந்த மாதிரி நான் படித்தேன்னா அது மறக்காது எனக்கு அவ்வளோவா. அடுத்து ஆனால் நான் வந்து எனக்கு இந்த பேஜை வந்து எனக்கு திருப்ப முடியாது. இதை படிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதை ஒரே படிச்சுக்கிட்டே இருந்தால் தான் எனக்கு அதை திருப்ப மனசே வராது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தான் திருப்பேன். ஒரு பேஜுக்கே நான் 1 ஹவர்லாம் எடுத்திருக்கிறேன். அந்த மாதிரி கூட எடுத்திருக்கிறேன். இப்போ படித்தது எல்லாரும் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, படித்தது மறந்துடுது அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் படித்தது மறக்காதுன்றீங்க. படித்ததை மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், என்ன ஸ்ட்ராட்டஜி? நம்ம வந்து ரிவிஷன் தான் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ரிவிஷன் நம்ம எவ்வளோ பண்ணுறோமோ அவ்வளோ மறக்காது. நம்ம அதே மாதிரி டெஸ்ட் கொஸ்டின் வந்து கொஞ்சம் ஹேண்டில் பண்ணணும். நான் டெஸ்ட் இப்போ எனக்கு அடுத்த டெஸ்ட்டு இப்போ நாளைக்கு ஒரு டெஸ்ட் இருக்குன்னா இப்போ எனக்கு இந்த டெஸ்ட் முடியுதுன்னா அதுக்கு அடுத்த டெஸ்ட்டை பார்ப்பேன். அந்த மாதிரி பார்த்து நான் ப்ரீப்ளானாக இன்றைக்கே முடிச்சு வச்சிட்டேன்னா அடுத்த டெஸ்ட் நான் ஜஸ்ட் ரிவிஷன் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி தான் பார்ப்பேன். இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது எப்படி அனலைஸ் பண்ணணுன்றதை சொல்லுங்கள். இப்போ சம் அகாடமிஸில் வந்து டாபிக் வைஸாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் போட்டிருக்காங்க. நான் வந்து அப்படி தான் இப்போ சிந்து சமவெளி நாகரிகம் நான் படிக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி படித்ததுக்கப்புறம் சிந்து சமவெளி நாகரிகத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினாக பார்க்கணும். அப்போ நம்ம இதெல்லாம் படிக்கலை, எங்கெங்கே நம்ம லோவாக கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கோம் அந்த மாதிரி தெரியும். அதை நம்ம திருத்திக்கலாம். உங்கள் ஃபேமிலியிலலாம் படிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணாங்க? கண்டிப்பாக எங்கள் அப்பா எங்கள் அம்மா எல்லாருமே அவங்களால முடியாதுனாலும் கண்டிப்பாக கண்டிப்பாக எங்கள் அப்பாவோட ஆசை அதுதான். கவர்மெண்ட் வேலைக்கு என் பிள்ளைங்களை யாராவது ஒரு ஆள் போகணும் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. நாங்கள் வந்து கொஞ்சம் லோ ஃபேமிலி தான். ஆனால் எங்கள் அப்பா வந்து எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாங்க. நான் வந்து தங்கி தான் படித்தேன் தூத்துக்குடியில் சுரேஷ் ஐஎஸ் அகாடமியில். எனக்கு வந்து மாதம் அமௌண்ட்டுலேருந்து கொஞ்சம் பார்த்து அனுப்பிவிட்டாங்க. இப்போ நீங்கள் செல்ஃப் டவுன் ஆனால் எப்படி உங்களை மோட்டிவேட் பண்ணிப்பீங்க? செல்ஃப் டவுன் ஆனால் அப்படின்னா என்ன சொல்கிறது, இது மோட்டிவேஷ்னல் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 2 வீடியோ பார்ப்பேன். இந்த ஈட்டி படத்தில் உள்ள அந்த ஒரு சாங் இருக்கும், அதை கேட்பேன். அந்த மாதிரி கேட்டேன்னா எனக்கு டக்குன்னு மோட்டிவேட் ஆயிரும். இப்போ வேலை வாங்கிட்டீங்க, அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க, அங்கே எப்படி இருக்குது இந்த மூமெண்ட்? இது வந்து இதுதான் நம்மளோட கனவு. நான் வந்து வாட்ஸ்அப்பில் என்னோட எல்லா இதுலேயுமே வால்பேப்பர் வந்து நான் இந்த இதுதான் வச்சுருந்தேன். இந்த டிஎன்பிசி வாலில் தான் வச்சுருந்தேன். அது இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து பார்க்கவும் இதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து சென்னைக்கே இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். அப்போ அதுங்கிறப்ப எல்லாமே எனக்கு புதுசாக இருக்குது, நல்லா இருக்குது. இதை எல்லாருமே என்ஜாய் பண்ணனா நல்லா படிங்க, கன்சிஸ்டன்சியாக படிங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க. இன்னமும் யாருக்கு நன்றி சொல்லணும்னு நினைக்கிறீங்க இந்த பயணத்தில்? எங்கள் அப்பா அம்மாவுக்கு தான் ஃபஸ்ட்டு நன்றி சொல்லணும். அவங்க வந்து அவங்களால முடியாது அப்படின்னு தெரிஞ்சு கூட எங்களை கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய சம்பளத்தில் எனக்கு பாதி அனுப்பிவிட்ருவாங்க. அந்த மாதிரி தான் படிக்க வச்சாங்க.
அதனால எங்கள் அப்பா அம்மாவுக்கு நன்றி சொல்லணும். எனக்கு சப்போர்ட் வந்து ரொம்ப பேர் பண்ணாங்க. கண்டிப்பாக உன்னையால் முடியும் முடியும்னு எல்லாருமே சொன்னாங்க. கார்த்தி உன்னையால் படிக்க முடியும், நீ படிச்சிரு, வேலை வாங்கிருவேன்னு எல்லாருமே சொன்னாங்க. அப்படி பண்ண எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன்.